அப்போ அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, காமராஜருடைய இல்லத்தை நோக்கி வர்றாங்க. காமராஜர் இல்லத்தில் இருவர் தான். பாதுகாவலர் ஒருத்தர், அவருடைய உதவியாளர் ஒருவர். அப்போ பாதுகாவலர் என்ன பண்ணுறாரு, அவர் வானத்தை நோக்கி சுட்டு பார்க்குறாரு, முடியலை. அவரை இது பண்ணுறாங்க. அடுத்து அவருடைய உதவியாளர் நிரஞ்சன் அவர்களும் அதே போல் பாதுகாவலர் இருவருமே சமாளிக்க முடியலை. அப்போ உள்ளே நுழைந்து விடுகிறது, அந்த கூட்டம் வீட்டுக்குள்ளே நுழையுது. அப்போ அவருடைய அம்பி என்கிற அவருடைய சமையல்காரர் தான் இருக்கார். அப்போ இவர் ரூம்குள்ளே இருக்க காமராசருக்கு தகவல் கொடுக்கப்பட்டு அவர் உடனே இவங்களும் உள்ளே போய், பாதுகாவலரும் உள்ளே போய் அந்த கதவை பூட்டிக்கிட்டு அந்த அறைக்குள்ளேயே அவங்க இருக்காங்க. அப்போ வெளியில் சமையல்காரரை கேட்கும்பொழுது அவர் என்ன சொல்கிறாரு, காமராஜர் வெளியே சென்று விட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவரை இந்த கூட்டம் தாக்குது. அப்போ அவரை நோக்கி இந்த கூட்டத்தில் அவங்க செஞ்ச வேலை என்ன அப்படின்னா, இன்றைக்கு ஒரு துணி நல்லா பந்து போல் உருட்டி அதை பெட்ரோலில் நனைச்சி வச்சுக்கிறது. அப்போ அதை நம்ம அதில் தீயை பொருத்தி மேலே எறிவது, இல்லைன்னா அந்த துணியை அவங்க மேலே போட்டுட்டு அப்புறம் எரிக்க வைப்பது. இப்படி அந்த அம்பி என்கிற அந்த சமையல்காரர் மேலே அந்த பெட்ரோலால் நனைக்கப்பட்ட அந்த துணி பந்து வீசப்பட்டு அவர் மேல் தீ பொருத்தி வைக்கிறாங்க. அவர் உடனடியாக சுதாரித்து கொண்டு உடம்பில் இருக்கக்கூடிய அந்த உடைகளை கலட்டி எறிகிறார். அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கே தெரியும், அதோட தான் தீ பிடிக்கும். அப்படி கலட்டி எரியும்போது அவர் வெற்றுடம்பாக இருக்கும்போது பார்த்தா அவருடைய வயிற்றில் ஏற்கனவே நிறைய அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ அவரால் கத்த முடியலை, ஓட முடியல, எதுவுமே செய்ய முடியல. அவர் சொல்கிறார், எனக்கு ரணவேதனையாக இருக்குது, பேசாமல் என்னை கொன்றுங்க அப்படிங்கிறார். அந்த அளவுக்கு ஒரு கொலைவெறி தாக்குதல் காமராசருடைய இல்லத்திலே நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. அடுத்து இதெல்லாம் நடந்து அந்த காமராசருடைய வீடின் ஒரு பகுதி தீப்பிடித்து எரிய தொடங்கும் பொழுது அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு அடுக்குமாடி குடியிருப்பை சேர்ந்தவர்கள் அதை பார்த்துவிட்டு உடனடியாக அவர்கள் டெல்லி காவல்துறைக்கு தகவல் கொடுக்குறாங்க. அப்போ டெல்லி காவல்துறை என்ன பண்ணுதுன்னா, அந்த நேரத்தில் பாராளுமன்றத்தில் அதிகமாக குவிக்கப்பட்டிருந்த அந்த காவல்துறை அங்கிருந்து கலவரக்காரர்கள் சிதறி ஓடி விட்டார்கள் என்ற உடனே இங்கே தகவல் வந்த உடனே இங்கே காமராஜருடைய இல்லத்துக்கு வர்றாங்க. அப்போ காமராஜர் இல்லத்துக்கு அங்கே கலவரக்காரர்களை அவர்கள் அப்புறப்படுத்துகிறார்கள். அந்த காவல்துறை அவங்க கலவரக்காரர்களை சமாளித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தருவாயில் இந்த மயிரிழையில் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை போல காமராசர் பின்புற வாசல் வழியாக அங்கிருந்து வெளியேறுகிறார். இது சற்று தாமதப்பட்டிருக்குமே, ஆனால் நம்ம அன்றைய தினமே பெருந்தலைவர் காமராசர் அவர்கள் மறைவெய்தி இருக்கக்கூடிய ஒரு நிலை தான் அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான தாக்குதல் தான் இது.